தமிழகம் முழுவதும் வறுமை ஒழிப்பு தினமாக இன்னைக்கு நாம கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம கேப்டன் இல்லாம நாம முதல் முறையாக இந்த பிறந்த நாளை நாம செலிப்ரேட் பண்றோம். இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் கண்ணீர் மல்க கேப்டன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை உலகெங்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேப்டனுடைய இந்த பிறந்தநாள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் நாம இதை சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளில பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நாம செய்ய இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம தலைவருடைய 72வது பிறந்த நாள். இது மக்களுக்கான நாளாக, வறுமை ஒழிப்பு தினமாக மக்கள் வறுமைக்கு கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை நம்ம உருவாக்குவோம். இன்னைக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த இடத்துல நாம செய்ய இருக்கிறோம். அதில் முதலாக இன்று முதல் நமது தலைமை கழகம் கேப்டன் ஆலயம் அது மட்டும் இல்லாம கேப்டன் நியூஸ்ல கேப்டன் ஆலயம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை நம்ம இப்ப தொடங்க இருக்கிறோம். அதுவும் இப்ப அந்த ரெண்டுக்கும் இன்னைக்கு லோகோ வெளியிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் நாம வழங்குவது போல் எம்ஜிஆர் பள்ளிக்கூடத்திற்கு 50,000 ரூபாய் இப்ப அந்த மாணவர்களிடையே தரப்போகிறோம். எம்ஜிஆர் காது கேளாதோர் பள்ளிக்கு அனைவருக்கும் உணவு இப்போ செல்ல இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மலைவாழ் மக்களை சேர்ந்த நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அப்புசுவாமி அவர்களுக்கு 2 சக்கர வாகனத்தை இன்னைக்கு மலைவாழ் மக்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாம இப்ப தர இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் டெல்லியில அவார்டு வாங்குறப்போ டெல்லி தமிழ் சங்கத்திற்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. அன்னைக்கு தமிழ் சங்கத்துல நான் வாக்குறுதி கொடுத்தேன். இனி ஒவ்வொரு ஆண்டும் கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு நிச்சயமாக டெல்லி தமிழ் சங்கத்திற்கு கட்சியின் சார்பாக 1 லட்சம் ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னோம். அது வகையில இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்திருக்கிறோம். அதன் மூலம் பல்வேறு மாணவர்களுக்கு இன்னைக்கு நலத்திட்ட உதவிகளை டெல்லியில தர இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாட்டோட மரம் பனை மரம், அந்த பனை விதைகளையுமே இன்னைக்கு நாம தர இருக்கிறோம். இன்னைக்கு வருகின்ற அனைவருக்குமே அன்னதானத்தை தலைமை கழகத்தில் தர இருக்கிறோம். தலைமை கழகம் மட்டும் கிடையாது, இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டம், ஒன்றியம், நகரம், பேரூர், ஊராட்சி கிளைக்கழகங்கள் வரை கேப்டன் புகைப்படத்தை வைத்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அன்னதானங்களும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கும் எங்களுடைய கழகத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். இன்னைக்கு ஏறக்குறைய 25 லட்சம் பேருக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிக்கிறேன். கேப்டன் எப்பொழுதுமே அன்னதானத்தை வலியுறுத்தியவர். எனவே அவர் அன்னதான பிரபுவாகவே இருந்தாலும் மறைந்தாலும் மக்களுக்கு இன்னைக்கு அன்னதானத்தை அவர் கொடுத்தவர். எனவே அவருடைய பிறந்த நாள் இனி வறுமை ஒழிப்பு தினமாக, அன்னதான தினமாக நிச்சயமாக கடைபிடிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தலைவர் எப்பொழுதுமே சொல்வது போல தமிழன் என்று சொல்லலாம், இயன்றதை செய்வோம் என்று கூறி நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தலைவர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வோம். கேப்டன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கேப்டன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்று செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.